ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பொது தமிழ் மிக முக்கியமான 5000 வினாக்களில் டே 16க்காக வீடியோ. ஆல்ரெடி 15 வீடியோ நம்ம சேனலில் பொது தமிழுக்காக மட்டுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கொஷின் அண்ட் ஆன்சர்ஸோட பார்க்காதவங்க பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல் பிடிஎஃப் வேணும்னு சொன்னால் ஒரு வீடியோலையுமே ஃபஸ்ட்டு கமெண்டில் அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸாம் மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுமோ அதை நீங்கள் பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ கொடுத்துட்ருக்க கொஷின்ஸ் வீடியோஸில் ப்ளஸ் நீங்கள் பிடிஎஃபாக வாங்கினாலும் சரி, அதர்வைஸ் நீங்கள் வீடியோஸாகவே ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 150+ நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம புக் பேக்லேருந்தும் ப்ளஸ் ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ்லேருந்தும் ப்ளஸ் அவுட் சோர்சிங்லேருந்து தான் கன்சால்டேட் பண்ணி நம்ம கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒரே பேர்டனாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம சின்ன ஒரு 50 கொஷின்ஸ் 60 கொஷின்ஸ் இந்த மாதிரி ஒன்று சின்ன டே பை டே நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சயின்ஸுக்கு இருக்குது, சோஷியலுக்கு இருக்குது, ஜிஎஸ்ல எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தமிழ்லையும் இலக்கணமுக்கு தனியாக ப்ளஸ் இலக்கியமுக்கு தனியாக நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வீடியோஸாக கொடுத்துட்ருக்கோம். பிடிஎஃப்ஸும் அவைலபிளாக இருக்குது. பிடிஎஃப் வேணாலும் நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வாங்கிக்கலாம், பிடிஎஃப் வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம இது தமிழில் மிக முக்கியமான 5000 வினாக்களில் 16th டேக்கான வீடியோ. பின்னல் என்ற நூலை எழுதியவர் யார்? பின்னல் என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். அவர் பேரே பாருங்கள், நம்ம சுப்பிரமணிய பாரதியார்னு படிச்சிருப்போம், சுப்பிரமணியம்னு படிச்சிருப்போம். அப்போ பாரதி குறுக்கால வருது, பின்னி வருது, சுப்ரபாரதி மணியன் சொல்லிட்டு அவர் பேரே ஒரு பின்னல் மாதிரி வருது இல்லையா? அப்போது பின்னல் என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எது? காலத்தின் அருமையை கூறும் திருக்குறளோட அதிகாரம் எது? காலமறிதல். கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் என்ற பாடலை இயற்றியவர் யார்? கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் என்ற பாடலை இயற்றியவர் காலமேக புலவர். கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் என்ற பாடலை இயற்றியவர் கால்மேக புலவர். பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் எது? பிரிக்க முடியல அப்படின்னா அது செய்ய முடியாது. அப்போ நெகட்டிவாக சொல்லணும், பகாபதம். சரிங்களா? பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியலை அப்படின்னா அது பகாபதம். வெள்ளை ரோஜா என்ற நூலின் ஆசிரியர் யார்? வெள்ளை ரோஜா என்ற நூலின் ஆசிரியர் தேனரசன். வெள்ளை ரோஜாவில் தேன் இருக்குது அப்படின்னு க்ளூ வச்சுக்கோங்க. வெள்ளை ரோஜா என்ற நூலின் ஆசிரியர் தேனரசன். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒலிமொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒருமொழிகள் இருக்குது அப்படின்னா 42 இருக்குது. சரிங்களா? அடுத்து, திருக்குறளில் நகைச்சுவை என்ற நூலை எழுதியவர் யார்? திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திருக்குறளார் அப்படின்னு சொல்லிட்டு முனுசாமி இருக்கார் இல்லையா, அவரோட சிறப்பு பெயர் என்னென்னா திருக்குறளாளர் அப்படின்னு. அவருக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கிறதுனால திருவள்ளுவர் பற்றியும் திருக்குறள் பற்றியும் நிறைய பரப்புரைகள் செஞ்சு அதற்கான மீட்டிங்ஸ்லாம் வச்சுருக்காரு. திருக்குறளுக்காகவே அவர் நிறைய நூல்கள் கவிதைகள் எழுதியிருப்பார், நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்பார். சரிங்களா? அப்போ திருக்குறள் மோஸ்ட்லி வந்தாலே முனுசாமியை போட்டுடலாம். திருக்குறளின் நகைச்சுவை என்ற நூலை எழுதியவர் முனுசாமி. ஏன்னா திருக்குறள் மேலே இருக்க அவரோட பற்றுனால அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இந்த நூலையும் அவர் தான் எழுதியிருக்காரு. திருக்குறளின் நகைச்சுவை என்ற நூல் முனுசாமி அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. வனப்பில்லை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. வனப்பு கூட்டல் இல்லை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் என்ன? நம்ம பகுபத உறுப்புகள் எத்தனை? 6 இருக்கு இல்லையா? அது பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 உறுப்புகள் சொல்லுவோம். அதில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது சாரியை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இடம்பெறும் அசைச்சொல் சாரியை. கலையுலக பிரம்மாக்களே மண்ணில் வனப்புக்கு என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தேனரசன். கல்வி இல்லாத நாடு எதனோடு ஒப்பிடப்படுகிறது? கல்வி இல்லாத நாடு எதனோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா விளக்கில்லாத வீட்டிற்கு ஒப்பிடப்படுகிறது. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீட்டோடு ஒப்பிடப்படுகிறது. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? நம்ம முன்னாடியே பார்த்தா திருக்குறள் சம்பந்தமாக அதோட பற்று கொண்ட யார்? முனுசாமியாக இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கத்தை எழுதினவர் யார்? முனுசாமி அவர்கள்.
காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? பகுபத உறுப்புகள் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இதில் காலத்தை உணர்த்தும் பகுபத உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா இடைநிலை. சரிங்களா? இடைநிலை தான் காலத்தை காட்டும் ஒரு பகுபத உறுப்பு. பள்ளி மறுதிறப்பு எனும் கதையை எழுதியவர் யார்? பள்ளி மறுதிறப்பு எனும் கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அவரோட என்னது பின்னல் அப்படின்ற நூலும் சுப்ரபாரதி மணியனோடது தான். இப்போ நம்ம பார்க்குற பள்ளி மறுதிறப்பு என்ற நூலின் ஆசிரியரும் சுப்ரபாரதி மணியன். நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார்? நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். பெய்து பழகிய மேகம் என்ற நூலை எழுதியவர் யார்? பெய்து பழகிய மேகம் யார் எழுதியிருக்கா? தேனரசன். பெய்து பழகிய மேகம் தேனரசன். அதற்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா வெள்ளை ரோஜாவும் தேனரசனுடைய நூல்கள் தான். பெய்து பழகிய மேகம் அதுவும் தேனரசனோடது தான். சரிங்களா? மழைநீர் தேன் மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. பெய்து பழகிய மேகம், மேகத்துலேருந்து மழை வருது, அந்த மழையும் எப்படி இருக்குது? தேன் மாதிரி இருக்குது. வெள்ளை ரோஜாவிலையும் தேன் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனரசன். இளமையில் கல் என்று கூறியவர் யார்? இளமையில் கல் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஔவையார் பாட்டி சொல்லியிருக்காங்க இளமையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு. எழுதினான் என்பது எவ்வகை சொல்? எழுதினான், எழுதுறது அப்படின்றது ஒரு செயல், அப்போது வினை இல்லையா? ஸோ எழுதினான் அப்படின்றது ஒரு வினை பகுபதம். எழுதினான் என்பது வினை பகுபதம். காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். உயர்வடைவோம் என்பதை பிரித்தெழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம். உயர்வடைவோம் என்பதை பிரித்தெழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம். பகுபதத்தில் முதலில் அமைந்து கட்டளை பொருளில் வருவது எது? பகுபத உறுப்புகளில் முதல்ல என்ன வரும்? நம்ம பகுதி தான் சொல்லுவோம். முதல்ல வர்றது பகுதி. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அப்போ பகுபத உறுப்புகளில் முதல்ல வர்றது என்னது? பகுதி. கனவு இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார்? கனவு அப்படின்ற ஒரு இலக்கிய இதழை யார் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சுப்ரபாரதி மணியன். கனவு என்ற இலக்கிய இதழை நடத்தி வந்தவர் சுப்ரபாரதி மணியன். ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடுவது எது? ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடுவது ஸ்லேடை. இவை கூட்டல் எல்லாம் சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவையெல்லாம். இவை கூட்டல் எல்லாம் சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவையெல்லாம். ஆப்ஷன் ஏ இவையெல்லாம். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புகள் நம்ம சொன்னோம் 6 இல்லையா? அது பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். மண்வாசல் என்ற நூலை எழுதியவர் யார்? மண்வாசல் என்ற நூலை எழுதியவர் தேனரசன். மண்வாசல் என்ற நூலை எழுதியவர் தேனரசன். மிளகாய் வற்றலில் எது தும்மலை வரவழைக்கும்? மிளகாய் வற்றலில் எது தும்மலை வரவழைக்கும்? அதோட நெடி தான் இல்லையா? மிளகாவோட நெடி தான் தும்மலை வரவழைக்கும். சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன். வி முனுசாமி. சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் வி முனுசாமி. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுபதம் 6 வகைப்படும். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். மயிலும் மானும் எதற்கு வனப்பு தருகின்றன? மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றன இல்லையா? வனம் காட்டிற்கு அழகு தருகிறது. வனப்புனா அழகு. மயிலும் மானும் காட்டிற்கு அழகு தருகின்றன. தண்ணீர் யுத்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? தண்ணீர் யுத்தம் சுப்ரபாரதி மணியன். தண்ணீர் யுத்தம் சுப்ரபாரதி மணியன் எழுதின நூல். பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல் எது? பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல் பெயர் பகுபதம். அதோட பேர்லேயே நமக்கு அது ஆன்சர் வந்துடும். பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல் பெயர் பகுபதம். வேட்டை என்ற நூலின் ஆசிரியர் யார்? வேட்டை என்ற நூலின் ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன். தேனரசன் எந்த இதழ்களில் கவிதைகளை எழுதியுள்ளார்? தேனரசன் எந்த நியூஸ் பேப்பர்லலாம் கவிதை எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா வானம்பாடி, குயில், தென்றல். தேனரசன் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் அவரோட கவிதைகளை எழுதியிருக்காரு. அடுத்து திணை, பால் ஆகியவற்றை காட்டும் பகுபத உறுப்பு எது? திணை மற்றும் பால் ஆகியவற்றை காட்டும் பகுபத உறுப்பு உயர்திணையா அக்ரிணையா? அதே மாதிரி ஆண் பாலா பெண் பாலா பலர்பாலா ஒன்றின் பாலா பலவின் பாலா? இந்த மாதிரி எங்கே நமக்கு மோஸ்ட்லி தெரியும்னா கடைசியில் விகுதியில் தான் தெரியும். சரிங்களா?
இப்போ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம வந்தார், சென்றார், வந்தது, நடந்தது, இந்த மாதிரி உயர்திணை அஃறிணை இல்லைன்னா ஆண்பால் பெண்பால் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அப்போது அந்த திணையும் பாலும் நமக்கு எங்கே தெரியும் அப்படின்னா விகுதி அப்படின்றது ஒரு தொடரில் கடைசியில் தான் இருக்கும். அப்போது திணை பால் ஆகியவற்றை காட்டும் பகுபத உறுப்பு விகுதி. புத்துமண் என்ற நூலை எழுதியவர் யார்? புத்துமண் என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது என்ன? ஓர் எழுத்தே நமக்கு பொருள் தரும். தீ, வா, போ, இந்த மாதிரி ஒரு எழுத்தே வந்துட்டு நம்ம கோ அரசன் இப்போ பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி ஒரு எழுத்தே நமக்கு பொருள் தர சொல்லாக அமைகிறது என்னது? ஓரெழுத்து ஒரு மொழி. வார்ப்பு கூட்டல் எனில் சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வார்ப்பெனில். வார்ப்பெனில். ஆப்ஷன் சி வார்ப்பெனில். பகுபதமாக அமையும் வினைச்சொல் எது? பகுபதமாக அமையும் வினைச்சொல். வினைச்சொல் அப்போ அது வினை பகுபதம். பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம். கதை சொல்லும் கதை என்ற நூலை எழுதியவர் யார்? கதை சொல்லும் கதை என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். கதை சொல்லும் கதை என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குரில் எழுத்துக்கள் எவை? ஓரெழுத்து ஒரு மொழியில் முக்காவாசி இல்லை மோஸ்ட்லி 42 எழுத்துக்களில் 2 மட்டும்தான் குரில் எழுத்துக்கள். அவை என்னென்னா நோ, து. நோ, து இந்த 2 எழுத்துக்கள் மட்டும்தான் ஓரெழுத்து ஒரு மொழியில் குரில் எழுத்துக்கள். சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும் கவிதைகள் யாருடையது? சமுதாய சிக்கல்களை எள்ளல் சுவையோடு நகைச்சுவையாக வெளிப்படுத்துகிற கவிதைகள் யார் எழுதுனாங்க அப்படின்னு சொன்னால் தேனரசன். சமுதாய சிக்கல்களை அவங்க காமெடியாக எழுதி நமக்கு கவிதைகளாக கொடுத்துருக்காங்க. யார்? தேனரசன் அவர்கள். காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது எது? பகுபத உறுப்புகளில் காலம் அல்லது எதிர்மறையான விஷயங்களை காட்டுறது எது அப்படின்னு சொன்னால் காலத்தை அப்படின்னாலே அது இடைநிலை தான். சரிங்களா? காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. நகைச்சுவை திருக்குறள் தொடர்பான நூலை எழுதியவர் யார்? திருக்குறள் அப்படின்னாலே மோஸ்ட்லி யார்? வி முனுசாமி தான். நகைச்சுவை திருக்குறள் தொடர்பான நூல்களை எழுதியவர் வி முனுசாமி. அன்னை தான் பெற்ற எதன் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார்? ஒரு அம்மாவுக்கு எதை பார்த்து சந்தோஷம் இருக்கும்? அந்த குழந்தையோட சிரிப்பை பார்த்து தான் இல்லையா? அன்னை தான் பெற்ற குழந்தையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய் எழுத்து. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே உள்ள மெய் எழுத்து என்ன அப்படின்னு சொன்னால் மெய் எழுத்து என்னது? அது சந்தி. சந்தினா மெய் எழுத்து. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மெய் எழுத்துனாலே அது சந்தி. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம். திருக்குறள்னால நம்ம யார்? வி முனுசாமி அவர்கள் தான். சரிங்களா? அடுத்தது இரட்டுற மொழிதலின் வேறு பெயர் என்ன? இரட்டுற மொழிதல் ஒரே பொருள் தர மாதிரி 2 பாடல்கள். சரி, ஒரு பாடலில் 2 பொருள் தர மாதிரி பாடப்படுவது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டினில். அதுக்கு பேர் தான் இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதலோட இன்னொரு பேர் என்னது? ஸ்லேடை. பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னால் விகாரம். பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். ஓரெழுத்து ஒரு மொழியில் எண்ணிக்கை 42 அப்படின்னு எந்த நூலில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நன்னூலில். ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42 என கூறும் நூல் நன்னூல். இது தமிழில் மிக முக்கியமான 5000 வினாக்களில் டே 16வது நாளுக்கான வீடியோ. ஆல்ரெடி நம்ம 15 வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இதோட பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸு ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வீடியோஸ்லேயே டே பை டே நம்ம கொடுக்குற ஒரு வீடியோவுமே நீங்கள் டெஸ்ட்டாக எழுதி ஒன்ஸ் அதை படிச்சுட்டு செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ அதை நீங்கள் டெஸ்ட்டாக எழுதி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டாஸ் மறக்கவே மறக்காது. கன்சால்டேட்டடாக நம்மளால் ஃபுல்லாகவே படிக்க முடியாது. ஸோ டே டு டே நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே கண்டிப்பாக நம்மளால் 150 + 160 + ஸ்கோர் பண்ண முடியும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இல்லையா? இன்னும் அரௌண்ட் ஒரு 100 ஆர் 120 டேஸ் தான் இருக்குது. நம்ம வேகமாக எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வரோமோ அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்தால் மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.